ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட விஷயம் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கால்ஸோ இல்ல யாரையும் உள்ள வந்து அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் வந்து இத பத்தி சொல்றாரு. பட் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து நம்ம ஹீனாவோட அம்மா வந்து என்ட்ரி. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து தடுக்குறாங்க. அப்ப அதுல ஒரு ரிப்போர்ட்டர பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமா திட்டுறாங்க. "எல்லாம் உன்னால தானடா" அப்படின்ற மாரி வந்து திட்டுறாங்க. ஸோ இவன் பண்ண வேலையா கூட இருக்கலாம். ஏன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சண்டை போடும்போது, ஒரு ஆள் வந்து அங்க வந்திருந்தால, அது இவனா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீனா என்ன பண்றாங்கன்னா, கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி வந்து இதெல்லாம் வந்து உண்மையா? அப்ப நாங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சிப்லிங்ஸ் தான் அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து பேச ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஹீனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்துல கண்டபடி வந்து திட்டிர்றாங்க. அப்போ கோவம் தாங்க முடியாம நம்ம ஹீனாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீனாவ போட்டு பலார்ன்னு வந்து அரைஞ்சிடுறாங்க. நம்ம ஹீனாவும் பார்த்தீங்கன்னா வந்து கோச்சுக்கிட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, மேடம் இத முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அந்த விடத்த எஸ்கேப் ஆகலாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்ததுனால அவங்களால முடியல. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றாருன்னா, அவரோட வீட்டோட கீய பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து குடுத்துட்டு, "நீ இந்த மாரி என் வீட்டுக்கு வந்து போயிடுன்னு" வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, நியூஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வொர்ஸ்ட்டா வந்து இருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த ஷெட்யூல்லாம் வந்து மறுபடியும் வந்து ரீஷெட்யூல் வந்து பண்ணியிருக்கார் போல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர ஹக் பண்ணிட்டு, "நீ இந்த மாரி ஓகேவா?" அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்பாங்க. நம்ம ஹீரோவா, "இல்ல நான் ஓகே இல்ல. என்னால தானே இந்த பிரச்சனை." அப்படின்லாம் வந்து சொல்லி இது பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோயினா, "இப்போதைக்கு நீங்க எத நினைச்சும் வந்து டென்ஷன் ஆகாத. நீ வந்து பிரேக் எடு. ஹீனாவுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். நீ அவ கூட இப்ப இருந்தே ஆகணும். அவளுக்கும் ஒரு பிரேக் தேவைப்படுது. பேசாம இப்போதைக்கு வரைக்கும் நானே வந்து டைரக்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "தைரியமா இரு. நம்ம 2 பேருமே இந்த படத்த சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்க சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா பத்தின விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு போச்சுன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூச்சு வந்து கத்துவாரு. இந்த மாரி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஏன்டா வந்து அந்த படத்துல வந்து இன்வால்வ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இந்த பாரு அவ ஒரு காலத்துல எவ்வளோ ஆட்டிடியூடா வந்திருந்தா. பட் இந்த கேரக்டருக்காக அவ எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கான்னு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவள இந்த படத்திலேயே வந்து ஆட் பண்ணேன். எனக்கு வேற எந்த ரீசனும் வந்து இல்லடா. அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் எப்படியோ வந்து தெரிஞ்சு போச்சு. சரி விட்டு தள்ளு. இதுவரைக்கும் உன்னோட சீன்ஸ் மட்டும் எடுக்கலான்னு வந்து நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஹீனாவோட சீன்ஸ அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இந்த மாரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்க தலைய வந்து பிச்சுக்கிறாங்க. எந்த சீன எடுக்கிறது? எந்த சீன உடுறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க் வந்து கால் பண்ணாங்க. இந்த மாரி ரேங்க் கால் பண்ணிட்டு, இந்த மாரி நான் வந்து ஊருக்கு வந்து போப்போறேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு பேசணும்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினா, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதாடி? இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க் வந்து செக் பண்றாங்க. ஓ! இவ்ளோ சமாச்சாரம் நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இந்த மாரி நான் வந்து ஊருக்கு போறேன். என் வேலையெல்லாம் விட்டேன். நான் ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படி இப்படி ஏதோ வந்து ஒளருவாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஜேசனுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஹீரோயினுக்கு இது எதுவுமே வந்து தெரியாதுல்ல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, "இத பாரு நீ சாகுறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு போறதா நீ எது வேணா பண்ணிக்கோ. ஆனா நீ இங்க வந்து வா. உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைன்னு" சொல்லும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகேப்பா நானே வரேன்னு" சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆகுது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் தானே இப்ப தனியா வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்ப நர்வஸ் எல்லாம் ஆகாதீங்க. நீங்க கொஞ்ச நாள் வேணா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோயினா, இல்ல இத்தன நாள் வரைக்கும் எனக்கு இதுவா இல்ல. பட் இப்போ ஹீரோ இல்லாம நான் வந்து பண்ண போறேன். எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரும் எப்படி வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, செட்டுக்கும் வந்து வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஹீரோயின் மட்டும் வந்திருக்காங்களே, யாருமே வரலையே, ஹீரோ மட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் மோட்டிவேட் பண்ற மாரியே வந்து பேசுறாங்க. "இந்த பாருங்க உங்களுக்கும் எனக்கும் வந்து எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் வந்து இருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வேலை ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால எல்லாருமே வேலையில வந்து ஒத்துமையா வந்து இருக்கணும். ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரெடி பண்ணேன். நானும் ஹீரோவும் தான். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் இன்னைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ, அதனால உங்க நம்பிக்கையெல்லாம் நான் வந்து பொய்யாக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த படத்த நான் நல்லபடியா வந்து முடிச்சு குடுப்பேன். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த டைம்ல எனக்கு கண்டிப்பா வந்து தேவைன்னு சொல்லும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கீழ்த்தரமா பார்த்த ஒரு ஆள் கூட என்ன பண்ணுவான்னா, வந்து அழுவாரு. இந்த மாரி ஹீரோ கூட சொல்லியிருக்காரு, "மேடம் நீங்க வந்து சின்ன வயசுல இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. நானும் கூட அப்படிதான் இருந்தேன். வாய்ப்பு தேடி தேடி அலைஞ்சேன். பட் இப்போ எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நானும் ஒரு நல்ல வாய்ப்புல தான் வந்து இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த மாரிலாம் பேசுறது ரொம்ப என்கரேஜ்மென்ட்டா இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாருமே இந்த படத்த கண்டிப்பா நல்லபடியா வந்து முடிப்போம்ன்னு" சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்து என்கரேஜ்மென்ட்லாம் வந்து பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் வந்து ரெடி ஆகுறாங்க.
இந்த சீனுக்குலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க் வந்து வராங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சந்தோஷமா வந்து ஆறாங்க. ஏன்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஷெட்யூல் வந்து எல்லாமே வந்து மாறி போச்சுல்ல. ஆட்களும் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்காங்க. ஸோ, அதனால இங்க ப்ரொடியூசரா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் நம்ம ஜேசனும் ஒரு வகையில இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் தானே. அவர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வேஷம்லாம் வந்து போடுறாரு. நம்ம இன்னொரு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. "டேய் ஏன்டா இப்படிலாம் வந்து பண்ற? இப்ப ஆட்கள் வந்து கம்மியா இருக்காங்க. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து நடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ, அதனால சீக்கிரமா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லும்போது, நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்குள்ளேயே வந்து இன்வால்வ் ஆயிட்டாரு போல. அந்த தொப்பிலாம் போட்டுட்டு செம்மையா வந்து இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் வந்து குடுங்க. நான் வந்து ஆக்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாரி நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்துவா வந்து இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராங்கோ வந்து சைடு ஆக்டரா நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ராங்க யாரோ ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு வந்து போயிடுவாங்க. ஆனா யாருன்னு வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா சைடு ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கிறாங்க. அப்ப ஏதோ வந்து ஒரு டெத் சீன் மாரி வந்து நடக்க போது போல. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது 2 பேருக்குமே ஷாக்கு. ஐயோ! இவன எங்கடா இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இதுவாகுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. யோ! 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 என்ன பண்றீங்க 2 பேரும்? இந்த மாரி வந்து ஷூட்டிங் வந்து இந்த மாரி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பாகுறாங்க. பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. ஐயோ! புரொடியூசர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம ஜேசன் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி சார், சாரி சார்ன்னு சொல்லும்போது, நம்ம ஜேசன் இல்ல, இல்ல பரவால்ல மேடம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம ரேங்க பார்த்த சந்தோஷத்துல அவரு வந்து இருக்காரு. நம்ம ரேங்க ஐயோ! இவன மறுபடியும் பார்த்துட்டோமே அப்படின்ற இதுல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தனியா தான் பேசுறாங்க. நம்ம ஜேசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நான் உன்ன அடுத்த டைம் மீட் பண்ணா உன்ன வந்து பார்க்கவே கூடாது. உனக்கு ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து நெனச்சேன். ஆனா இப்போ உன்ன இடத்துல பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது, நம்ம ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபீலிங் தான். உன்ன இந்த இடத்துல பார்ப்பேன் நானும் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மொத்தமா வந்து கொட்டிடுவாரு. பட் நம்ம ரேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி நான் எல்லா விஷயத்தையும் வந்து லைட்டா சிம்பிளா வந்து எடுத்துக்கிற ஆளு. எனக்கு இந்த லவ் எல்லாம் வந்து செட் ஆகும்னு எனக்கு தோணவே இல்ல. பேசாம அழகா வந்து பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிரேக்கப் வந்து பண்ணிடுவாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, மனசு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். இதுல ஜேசனுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்றது? ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ, அதனால 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இங்க பிரேக்கப் ஆகுற மாரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் கன்டினியூவா தான் வந்து போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா தான் வந்து ஃபீல் ஆகுது. அப்ப அந்த டைம் நம்ம என்ன பண்றாங்கன்னா, "இத பாரு எதுவும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. ரிலாக்ஸா இரு. பண்ணிடலாம்ன்னு" சொல்லிட்டு, நம்ம தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இந்த விஷயம் ரொம்ப வந்து பெருசாகிட்டே போகுது. இதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அதிகமா வந்து பேசப்படுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவ பத்தி தான். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி வந்து ஊத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீனா இப்போ வந்து படத்துல மட்டும் இல்ல, ஆட்ஸ்லாம் கூட நடிப்பாங்கல்ல, அந்த ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் ஆயிட்டு இருக்கான். ஸோ இது நம்ம ஹீனாக்கு பெரிய பேக் ஃபயரா ஆயிடுச்சு. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீனாவோட அம்மாவுக்கும் ஒண்ணும் பண்றதுன்னு புரியல. இந்த மாரி எல்லார் மேலயும் லீகல் ஆக்ஷனா எடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க ஆட்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீனாவும் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களும் அங்க வந்து வருவாங்க. இந்த மாரி நம்ம ஹீனாவோட அம்மா என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாரி என் பொண்ணு எங்க இருக்கு? ஏதாவது விஷயம் தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியவே இல்ல. அவங்க எங்க இருக்காங்க? ஏது இருக்காங்கன்னு சொல்லி தெரியவே இல்ல. பட் அப்பப்ப அப்டேட் மட்டும் வருமான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்ணாங்க, சரி பரவால்ல அதையாச்சும் வந்து விசாரிச்சு வை. அவ என்ன பண்றா? ஏது பண்ணான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ண நெனச்சு இந்த பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா எங்க இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோட வீட்ல தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து போர் அடிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ்லாம் கூட படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, செம்ம வல்கரா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து மெசேஜ் போடுறாரு. இந்த மாரி ஃப்ரிட்ஜ்ல வந்து சாப்பிடுற ஐட்டம்லாம் இருக்கு. நீ வந்து சாப்பிடுன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீனாவும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட தான் வந்து போவாங்க. பட் அவங்களுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு வந்து தெரியல. அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோலாம் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, டோர் யாரோ தட்டுற சத்தம் வந்து கேட்கும். இவங்களுக்கு ஒரு மாரி பயம் வரும். ஒரு வேள ரிப்போர்ட்டர்ஸ் இங்கேயே வந்துட்டாங்கன்னா, ஒரு மாரி பயப்படுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து நான் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த வந்து போட்டு குடுத்துட்டானா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஆமா இப்ப அதுல என்ன பிரச்சனை? நீ எப்படி இருக்க? ஏதா இருக்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீனா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வந்து தெரியாது. நீயாச்சும் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி வருத்தத்தோட வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா கூட இப்ப ரொம்ப வந்து வல்கரா வந்து பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஏன் ஒரு ஹீரோயினா நீ இதெல்லாம் வந்து பார்த்து தானே ஆகணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீனாவா அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த வாட்டி ரொம்ப வந்து மோசமா வந்து இருக்கு. என்ன எல்லாரும் அப்படி வந்து திட்டுறாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இத பாரு நான் ஒண்ணும் வேணும்னே வந்து பண்ணல. இதெல்லாம் வந்து தெரியாத்தனமா நடந்துச்சு. இந்த விஷயத்த வந்து நான் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அது எப்படியோ வந்து வெளில வந்துச்சு. நீ எத நினைச்சும் வந்து கவலைப்படாத. இன்னைக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் வந்து வரேன்னு வந்து சொல்லிட்டு வந்து போறேன். பட் நம்ம
நம்ம ஹீனா போனா எதுக்கு நாளைக்கெல்லாம் வர, இந்த ஹீரோ முதல்ல வந்து உதைக்கணும், நான் இங்க இருக்கிற விஷயத்துக்கு ஏன் வந்து சொன்னான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா, நான் இன்னைக்கும் வருவேன், நாளைக்கும் வருவேன், எப்பவுமே வருவேன், நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் நான் வந்து வந்துட்டு தான் வந்து இருப்பேன், உனக்கு ஏதாவது சாப்பிட வேணா வாங்கி கொடுக்கட்டுமா அப்படிலாம் வந்து கேட்பாரா, ரொம்ப அக்கறையா கேட்பாரு. நம்ம ஹீனாவா, இது பாரு உனக்கு எல்லாம் இதுல வந்து செட்டே ஆகல, ஒழுங்கா எப்பவுமே இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவா, எனக்கும் தான் கடுப்பா இருக்கு, என்ன பண்றது, நான் உன்னை பார்த்துட்டே ஆகணுமேன்னு சொல்லிட்டு, சரி நீ பார்த்து பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா வந்து பேசிட்டு போவாரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீனாக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சந்தோஷமா இருக்கும். பட் அத வெளியில வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜேசன தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஜேசன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா கிட்ட போய் இந்த மாரி படம் விஷயமா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பேச போவாரு. ஏன்னா இந்த படத்துக்கு இவங்க மட்டும் ப்ரொடியூசர் கிடையாது. இன்னும் சிலர் வந்து ப்ரொடியூசரா இருக்காங்க. ஸோ மத்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து சார்ட் அவுட் பண்ணா தான் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேசனும் பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் வந்து பேச வந்து போயிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோவோட அம்மாவ, நான் இந்த விஷயத்த வந்து இப்ப வந்து ஒத்துக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். நானே இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா, "இதோ பாருங்க மேடம், உங்க பிரச்சனைய வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட்டா சொல்லிட்டீங்கன்னா நல்லாருக்கும். மத்த ப்ரொடியூசர்ஸ் இத தான் வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி ஃபண்டுலாம் வேற வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. வேலை செய்றவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. சம்பளமே இல்லாம இது பண்ணா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடமென்ட்டா இருக்காங்க. என்னால இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. நான் ஸ்டேட்மெண்ட்லாம் கூட குடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங்கான விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பனிலாம் வேற பெய்யுது. அப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் கிட்ட போய் இந்த மாரி வந்து இன்டீரியர் சீன்ஸ் மட்டும் எடுத்துடலாமா? இல்ல வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்ச நேரம் வந்து நிப்பாட்டி வைக்கலாமான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரி ஓகே. 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே கவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா அது என்னடா இது? ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பேட் நியூஸும் வருது. என்னன்னா, இப்ப ஃபண்டுலாம் வந்து வரல ப்ரொடியூசர் கிட்டேருந்து. ஸோ, அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் நியூஸும் வந்தது. இத கேட்ட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து ஒரு மாதிரியா வந்து இதுவாயிடுறாங்க. என்னடா இது இந்த மாரிலாம் வந்து நடக்குதுன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் அப்ப கூட என்ன சொல்றாங்க, இந்த மாரி உங்க சம்பளம் எல்லாம் கரெக்ட்டா வந்து வந்துரும். கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்புறமா. ஸோ, நீங்க எதுக்குமே வந்து ஃபீல் பண்ணாதீங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, செட்ட விட்டு வந்து கிளம்புறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்து வரலல்ல. ஸோ வேற ஏதாவது வேலைக்கு வந்து போயிடலாமா? அதாவது இந்த சினிமால ஃபீல்ட்லயே இந்த வேற ஏதாவது படத்துல போய் ஒர்க் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, "டேய் ஏன்டா இந்த மாரிலாம் வந்து இருக்கீங்க? இன்னும் 10 நாள்லயும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால இடத்துக்கு தகுந்த மாரி நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு இதுக்கு போறது நம்பிக்கை துரோகம்." அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுவாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். என்னடா இது ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனையாவே இருக்கா? அப்படின்னு சொல்ற மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் வந்து கீழ வந்து விழுந்திருக்கும். ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, தொடச்சுட்டே வந்து இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வந்துருவாரு. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வந்து ஹக் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த 2 ஸ்கிரிப்டும் வந்து இருக்கும். காலையில ஆகுது. நம்ம ஹீரோயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து வச்சுட்டு வந்து போவாரு. கூடவே ஒரு நோட்டும் வந்து வச்சிருப்பாரு. அதாவது நான் வந்து ஹீனாவோட அம்மா வந்து பார்க்க போறேன். இந்த விஷயத்த எப்படியாவது நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டும் வந்து வச்சுட்டு போயிருவாரு. இது கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிடும். என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட அம்மா தான் வந்து பார்க்க வந்து வந்திருப்பாரு. இந்த மாரி உங்க பொண்ண நான் ஏன் தெரியுமா அந்த படத்துல வந்து இழுத்தேன். அவங்க லைஃபே ஒரு மாரி ஜெயில் கைதி மாரி இருக்கறதா வந்து ஃபீல் பண்ணாங்க. அவங்க லைஃப்லயே ஒரு ஹாப்பி எண்டிங் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. உங்க பொண்ணு ஆடிஷன் வரும்போது எப்படி வந்து இருந்தாங்கன்னு நல்லாவே வந்து பார்த்தேன். அது மட்டும் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற விஷயத்த அவகிட்ட வந்து நான் என்னைக்குமே வந்து சொன்னதும் வந்து கிடையாது. ஸோ, அதனால நீங்க வந்து இந்த மாரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு படத்துக்கு வந்து இது பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அம்மாவும், "இது பாரு என் பொண்ண யூஸ் பண்ணி நீ இப்ப என்ன த்ரெட்டன் பண்ற" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோ, "இது பாருங்க நான் த்ரெட்டன்லாம் வந்து பண்ணல. உங்க பொண்ணுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் வேணும். அது மட்டும் கிடையாது. இந்த படத்துல எத்தனையோ பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, சம்பளத்துலருந்து எல்லாமே வந்து வேணும். ஏன் என் லைஃப்ல கூட ஒரு ஹாப்பி எண்டிங் வேணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு நம்ம ஹீரோ, "இத பாருங்க நீங்க வரீங்களோ இல்ல வரலையோ, இன்னும் 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க தான் வந்து போகுது. நான் வந்து பேச தான் வந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற அந்த டேட்டையும் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஒரு டை கட்ட வரேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி வந்து எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனைலாம் வந்தா வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன நடந்தாலும் நான் எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம
ஹீரோயின் வந்து சமாதானம் வந்து படுத்துவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வந்து வருவாரு. பார்த்தா அவங்க அம்மா வந்து கிளம்பிட்டாங்க போல எங்கேயோ. அவங்க பார்த்தீங்கன்னா, லெட்டர்லாம் கூட எழுதி வச்சுட்டு வந்து போயிருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட குடுத்துட்டு, இந்த மாரி வந்து லெட்டர்ல பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிருப்பா. என்னால வந்து நீ லைஃப்ல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்க. இதுக்கு மேல நீ கஷ்டப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு வந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இது படிக்கும்போது ஒரு மாதிரி வந்து அழுதுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. என்ன பண்ண சரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணிடுவாரு. அப்ப அங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கேள்வியா வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, "இன்னைக்கு இப்ப நடந்த பிரச்சனை எல்லாமே வந்து தெரியுது. இதனால வந்து ஷூட்டிங் வந்து ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இதுவாகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் வந்து குடுக்க வந்திருக்கேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, உங்க கேள்விய வந்து கேளுங்க. நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் பண்றேன்னு" சொல்லிட்டு முன்னயே ஒரு இன்ட்ரோ வந்து குடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேள்வியா வந்து கேட்கறாங்க. இந்த மாரி, "நீங்க வந்து உங்களோட லைஃப் வந்து இப்படிதானா? உங்க அப்பாவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, அஃபேர்ல இருந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்சனலா வந்து கேள்வி கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, காமா அதுக்கு வந்து ஆன்ஸர் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்பாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தவங்க என்ட்ரி பார்த்தா நம்ம ஹீனாவோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாரி வந்து நான் அப்போ வந்து 24 வயசு ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆச்சா அப்படின்ற விஷயமே தெரியாது. அது மட்டும் கிடையாது. அப்ப நான் வந்து பிரெக்னன்ட்டா வந்து ஆயிட்டேன். ஸோ அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ண கேட்பேன். பட் அவர் டிவோர்ஸ்க்கு வந்து ஒத்துக்கவே வந்து மாட்டாரு. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, இந்த மைக்க வந்து ஆஃப் பண்ண வந்து பார்ப்பாரு. பட் நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுவாங்க, "இத பாரு வேற வழியே கிடையாதுன்னு" சொல்லிட்டு, அவங்களே பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க. "ஆமா, எனக்கு வந்து இதுதான் என்னோட லைஃப் இப்படிதான். அப்ப நான் வந்து ஆக்ட்ரஸா வந்து சின்ன பொண்ணா இருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவலைப்பட்டேன். என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் இப்ப எனக்கு அந்த பிரச்சனையே வந்து கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டேன். இனிமேல் என்ன நடந்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. இதனால பார்த்தீங்கன்னா, ஹீனா தான் வந்து பாதிக்கப்படுறா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனாக்காகவும், நம்ம ஹீரோக்காக தான் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, போல்டா வந்து பேசிடுவாங்க. ஸோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவும் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காங்க. அவர்ட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க கூட எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அந்த டைம் தான் வந்து கிராஸ் பண்ணி வந்து போவாரு. இந்த மாரி ஒரு விஷயமே நடக்கவே இல்லன்னு சொல்லிட்டு அவரோட முகம் அப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, "எனக்கு கேன்டீன் நல்ல சாப்பாடு" அப்படின்லாம் சொல்லி கேட்பாரு. அப்ப அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த சாப்பாடு அப்படிலாம் சொல்லும்போது, "நீங்க அங்க வந்து சாப்பிட போறீங்களா?" அப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஏன் நான் வந்து சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு, அத கூட ஒரு மாரி திமிரா வந்து கேட்பான் இந்த ஆள் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகினாவோட அம்மா தான் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் வருவாங்கல்ல. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க 2 ஜென்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இவங்கள பத்தி பின்னாடியே தான் வந்து புறம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனாவும் அங்க தான் வந்து வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து சாப்பாடுலாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு, "எதுக்கு இந்த வேலைலாம் வந்து பண்ணீங்க? எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல இப்போ உங்களுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, "இத பாரு, நான் வந்து இத பண்ணி தான் வந்து ஆகணும். அப்ப எனக்கு அந்த தைரியம் கிடையாது. இப்ப எனக்கு அந்த தைரியம் இருக்கு. எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த மாரிலாம் பண்ணேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வந்து எமோஷனலா வந்து ஆயிடுவாங்க. சரி, ஓகே. இத்தன நாள் இதெல்லாம் நடந்துச்சு விட்டுருங்க. இனிமேல் நான் வந்து ஒரு நார்மலான லைஃப்ப வாழணும்னு விரும்புறேன். இத்தன நாள் வந்து நான் உங்ககிட்டயே வந்து இருந்துட்டேன். இனிமேல் நான் என்ன பண்றதுன்னு வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஒரு அடல்ட்டா நான் வந்து பிஹேவ் பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது. நீயும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவ பொண்ணு நார்மலான ஒரு அம்மாவ பொண்ணா வந்து பிஹேவ் பண்ணலாம்னு சொல்லும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் நானும் உன் பாட்டி கூட தான் வந்து இப்படிலாம் வந்து இருந்தது இல்லைன்னு" சொல்லும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன இப்பதான் வந்து பாட்டிய பத்திலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறீங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான அம்மா பொண்ணா வந்து பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீனாவோட அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம எமோஷனலா வந்து ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீனா வேற பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து பின்னாடியே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்கார பாட்டியும் வந்து பார்ப்பாங்க. அவங்களும் பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன் வந்து இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து சமாதானம் வந்து படுத்தல. பட் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இத பாருங்க, ஒரே ஃபேமிலியா வந்து ஒரு படத்துக்குள்ள இருக்கிறது வந்து சரியே இல்ல. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி தான் வந்து ஆகணும்னு சொல்லும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, சரி நான் வேணா அந்த படத்துலருந்து விலகிக்கிறேன்னு சொல்லும்போது, நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. "டேய் டேய் வேணாம்டா, அந்த வேலைலாம் வந்து பண்ணாதடா" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா ஆள காணோம்ல. ஸோ அவருக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, இந்த மாரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேள்விலாம் வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, உடனே வந்து கிஸ் தான் வந்து பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "என்னடா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா?" அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, கிஸ் மட்டும் குடுத்துட்டு, இந்த மாரி ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.